இப்ப தமிழ்நாடே அதுதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. அகிலாண்டேஸ்வரி கைக்கு விலங்கு மாட்டி கூட்டிட்டு போற அந்த கண்கொள்ளா காட்சியை நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன். நானும் தான். ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியோட சாம்ராஜ்யமே இனி இருக்காது. நாகபுரி வம்சத்துல இருந்து வந்த நந்தினி சாதிச்சிட்டா ஆண்டி. நாகபுரி வம்சம் புத்திய காமிச்சிட்டல. கேட்டியா? இவ சாதிச்சிட்டாலாம். பாத்துக்க. நீங்க ஆதாரப்பூர்வமா நிரூபிப்பீங்கிற காரணத்துக்காகத்தான் நாங்க எல்லாருமே இங்க வந்தோம். கடைசியில ஒரு பொய் சாட்சியை கொண்டு வந்து இந்த கேஸ உங்களுக்கு சாதகமா மாத்த பார்த்திருக்கீங்க. இதுவே ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் மேடம். சாரி மேடம், இதுக்கே நீங்க கைதானாலும் ஆகலாம். என்னக்கா இது? கம்பீரமா நடமாடிட்டு இருந்த சிங்கம் கூண்டுக்குள்ள அடப்பட்ட மாதிரி நீங்க இப்படி ரூமுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிறத பார்த்தா என் மனசு தாங்கலக்கா. உங்களை இந்த நிலைமையில என்னால பார்க்க முடியலக்கா. அந்த போலீஸ்கார என்னமோ அரெஸ்ட் வாரண்டோட வந்து உங்களை கைது பண்ண வேண்டி இருக்குன்னு அவ்வளவு திமிரா சொல்லிட்டு போறா. அந்த போலீஸ்காரனுக்கு இவ்வளவு திமிர் இருந்தா உங்க முன்னாடி இப்படி எல்லாம் பேசிட்டு போயிருப்பான். அத பாக்கும்போது எனக்கு அப்படியே ஆத்திரமா வந்ததுக்கா. நீங்க மட்டும் பழையபடி இருந்திருந்தீங்க, நானே அவன் சட்ட கலரை பிடிச்சு பலார் நான் அற விட்டு வெளியே போடான்னு துரத்தி விட்டுருப்பேங்கா. அக்கா, உங்க நிலைமை நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்குக்கா. இல்லன்னா உங்க முன்னாடி கை கட்டி நின்னு பதில் சொல்ற அந்த ஆபீசர் எல்லாம் இப்படி பேசிட்டு போவானாக்கா? இதெல்லாம் பார்க்கும்போது ஏக்கா அந்த போலீஸ்கார சொல்லிட்டு போன மாதிரி உங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுடுவாங்களாக்கா? முன்ன பின்ன ஜெயிலுக்கு போயிருந்தா கூட பரவாயில்ல. அந்த ஜெயில் வாழ்க்கை இருக்கு, அது நரக வேதனைக்கா. அங்க இருந்த நாளெல்லாம் அவ்வளவு கொடுமையானது. நான் ஜெயிலுக்குள்ள பட்ட கஷ்டத்தை எல்லாம் வாயால சொல்ல முடியாது. உண்மையிலேயே அது நரகம்தான். என்னாலயே அங்க இருக்க முடியலையே, உங்களால எப்படிக்கா அங்க இருக்க முடியும்? நம்மள என்னமோ அவங்க வேலைக்காரி மாதிரி நடத்துவாங்க, பயங்கரமா அடிப்பாங்க, கொடுமைப்படுத்துவாங்க. ஐயோ, இந்த ஆள் எப்ப வந்தாரு? அகிலாக்கு ஜெயிலுக்கு போகிற நிலைமெல்லாம் வராது. உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அகிலாக்கு தேவைப்படாது. அதுக்கு இல்ல மாமா. முதல்ல இங்கிருந்து போ. அக்கா மாமா, நீ முதல்ல இங்கிருந்து போன்றேன்.
ஏசி துரைமாணிக்கத்தை அகிலாண்டேஸ்வரி மேடம் அரைஞ்சதை இந்த நாடே பார்த்திருக்கு. ஏன், நான் கூட தான் பார்த்தேன். இன்னைக்கு மாநிலம் முழுவதும் அகிலாண்டேஸ்வரி மேடத்தை காவல்துறை